கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் மொத்தமுள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணி வரை நடைபெற்றது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்கை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36% சேர்த்தால் 91.23% புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியின் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர CCTV கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்கும் நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற்றது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வந்தனர். மேலும் 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகள் வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது வாக்கினை செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்த அறிக்கையை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தபால் வாக்குகள் மூலம் 1.36% என மொத்தம் 91.23% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுதந்திரம் பெற்று இந்தியாவுடன் இணைந்த பின் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான முதல் பொதுத் தேர்தல் தொடங்கி இதுவரை நடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல்களிலேயே இதுதான் அதிகபட்ச வாக்குப்பதிவாகும். இதற்கு முன் 1974இல் 85.33%, 2006இல் 85.29%, 2011இல் 85.57%மே அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்ற தேர்தல்களாகும் என தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி வாசவி பன்னாட்டு பள்ளி CBSEயில் 2025-26 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா இனிதே நடந்து முடிந்தது. இவ்விழாவிற்கு கல்வி உளவியலாளர் மருத்துவர் புவனா வாசுதேவன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். விழாவின் தொடக்கமாக குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் மாரிமுத்து வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை சுஜாதா மழலையர் வகுப்பிற்கான ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்களால் மழலையருக்கான பட்டமளிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பட்டமளிப்பு பாடல் இசைக்கப்பட்டது. மழலையர் பிரிவு மாணவர்கள் உரை நிகழ்த்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர் அவர்கள் தனது உரையின் பொழுது குழந்தைகளின் மனநலம் பற்றியும் ADHD எனப்படும் கவனக்குறைவு மிக இயக்க கோளாறு காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் எளிய முறையில் விளக்கினார். இது கல்வி, சமூக உறவுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம் என்றும் சரியான ஆலோசனை மற்றும் நடத்தை மாற்றங்கள் மூலம் இதை நிர்வகிக்க முடியும் என்பதையும் தெளிவாக விளக்கினார். டாக்டர் புவனா வாசுதேவன் அவர்கள் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது, உலக எழுத்தாளர் விருது, சிறப்பு கல்வியாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை மாநில மற்றும் தேசிய அளவில் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக இயற்கை பேசினால் என்னும் தலைப்பில் புவி மாசு மற்றும் புவி வெப்பமடைதல் என்பனவற்றில் மாணவர்கள் மற்றும் மழலையர்கள் விழிப்புணர்வு பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் பொருட்டு பல்வேறு கண்டங்களை சார்ந்த வடிவமைப்பில் மாணவர்கள் தங்கள் ஆற்றலை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருந்தனர். இது நோ வார் நோ பீஸ் என்னும் கோட்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சி நிறைவாக மழலையர் ஒருங்கிணைப்பாளர் மாலதி அவர்கள் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்து மாத ஆலய ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் தொடங்கும். நாளை கொடியேற்றத்துடன் தொடக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதன்படி வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. காலை 5:30 மணிக்கு தஞ்சாவூர் மறைமாவட்ட சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்தன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பின்னர் ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றுகிறார். இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்தன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. திருவிழா நவநாட்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பள்ளி மறை உரை மற்றும் தேர்பவனி நடைபெறும். ஆடம்பர தேர்பவனி வரும் 19ஆம் தேதியன்று காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலஸ் தலைமையில் ஆண்டு பெருவிழா காலை திருப்பலி நடக்கிறது. மாலை 6 மணிக்கு வேலூர் மறை மாவட்ட ஆயர் அம்பரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா மாலை நடைபெறுகிறது. திருப்பலி இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவுக்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது. மறுநாள் 20ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடியிறக்கத்துடன் ஆண்டு பெருவிழா நிறைவு பெறுகிறது. விழா ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்பர்ட், ஆல்வின் அன்வரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், அருட் சகோதரிகள், பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தினுடைய 149வது ஆண்டு பெருவிழா நாளை காலை 5:30 மணி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. நாளை காலை எங்களுடைய அழைப்பை ஏற்று தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவருடைய தலைமையிலே
காலை 5:30 மணிக்கு ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலியும், அதை தொடர்ந்து அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய திருக்கொடியானது திருத்தல ஆலயத்தின் முற்றத்தில் உள்ள கொடி மரத்தின் மீது ஏற்றப்பட்டு திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. மாலை திருத்தலத்து இறை மக்கள் அனைவர் சார்பாக அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்த ஆடம்பர தேர் பவனி நடைபெறும். தொடர்ந்து 9 நாட்கள், நவ நாட்கள் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழா திருப்பலி காலை 7:30 மணி அளவிலே நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவருடைய தலைமையில் ஆடம்பர திருவிழா திருப்பலியும், அன்று மாலை 6 மணி அளவிலே வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அம்புரோஸ் பிச்சுமுத்து அவருடைய தலைமையிலே மாலை பெருவிழா திருப்பலியும், பிறகு ஆடம்பர தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. சிறப்பாக இந்த ஆண்டு அன்னையினுடைய ஆடம்பர தேர் பவனிக்கு அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து டாக்டர் லூயி கண்ணையா அவருடைய மகன் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவருடைய தலைமையிலே வைர கிரீடம் அறிவித்து சிறப்பான பெருவிழா தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. ஆசியாவினுடைய லூர்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அன்னையினுடைய 149வது இந்த பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக எல்லா விதமான ஜாதி மத இன வேறுபாடுமின்றி திரளாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய இந்த பெருவிழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. தென்காசி மாவட்ட சமரச தேர்வு மையத்தின் சார்பில் சமரச நாள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட சமரச தேர்வு மையத்தின் தென்காசி மாவட்ட சமரச நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி தென்காசி முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜவேல் தலைமையில் கூடுதல் மாவட்ட நீதிபதி மனோஜ்குமார், முதன்மை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி கிறிஸ்டல் பபிதா, முதன்மை சார்பு நீதிபதி பஸ்மிதா, கூடுதல் சார்பு நீதிபதியும் இலவச சட்ட உதவி செயலாளருமான முருகவேல், முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜேஷ்குமார், நீதித்துறை நடுவர் நீதிபதி முத்துலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த சமரச விழிப்புணர்வு பேரணியை தென்காசி முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி தென்காசி திருநெல்வேலி சாலையில் சென்று அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே சென்று திரும்பி நீதிமன்றத்திற்கு வந்து நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு சமரச தீர்வு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான துண்டு பிரச்சாரங்கள் விநியோகிக்கப்பட்டது. அதன் பின்னர் சமரச விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நமது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கருத்தரங்க கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த சமரச விழிப்புணர்வு கருத்தரங்க நிகழ்ச்சியில் தென்காசி முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜவேல் தலைமை உரையாற்றினார்கள். தென்காசி அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் மாடக்கன் மற்றும் வழக்கறிஞர் தாஹிரா பேகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தங்கப்பழம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சமரச தீர்வு குறித்து உரையாற்றினார்கள். நிகழ்ச்சியினை வழக்கறிஞர் முத்துக்குமார் தொகுத்து வழங்கினார்.
கருத்தரங்க நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் மாரியப்பன், மாடசாமி, பாண்டியன், ராஜா, வேல்பாண்டி, பன்னீர்செல்வம், சொக்கலிங்கம், முகமது சலீம், மஞ்சு கிருஷ்ணா, முத்துலட்சுமி, மரகத மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியில் அனைவருக்கும் தென்காசி கூடுதல் சார்பு நீதிபதியும் இலவச சட்ட உதவி செயலாளருமான முருகவேல் நன்றி உரையாற்றினார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் 50வது வார்டுக்குட்பட்ட காவிரி தேட்டர் அருகிலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினோம். வாய்க்கால் மேட்டு தெரு, பூந்தோட்டம், கெம்ஸ் டவுனா, சவேரியார் கோவில் தெரு, ஆலம் தெரு 1 முதல் 8 உபத்தெருக்கள், பெல்ஸ் கிரவுண்ட், ரயில்வே குடிசை பகுதி, செபாஸ்டியன் கோவில் தெரு, காஜாபேட்டை புதுத்தெரு, காஜாபேட்டை மெயின் ரோட், காஜாபேட்டை 1 முதல் 4 உபசந்துகள், காஜாபேட்டை அண்ணா தெரு, ஃபாத்திமா தெரு, கலைவாணர் தெரு, நந்தவனம் ஸ்டோர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் பெரும் திரளாக கூடி நின்று வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். பாலக்கரை நானா மூனா பள்ளிவாசல் மற்றும் அஜிஸ் சமஸ்பிரான் பள்ளிவாசல்களில் வாக்குகள் சேகரித்த பொழுது ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் கூடிவந்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர். வாக்கு சேகரிப்பின் பொழுது கழக நிர்வாகிகள், உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கழக அரசின் 5 ஆண்டு சாதனைகள் மற்றும் தொகுதி சார்ந்து நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை வாக்காளர்களுக்கு எடுத்துரைத்தனர். சேலம் அருகே பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்த திருத்தேரோட்டம், 5 கிராம மக்கள் பங்கேற்றதால் கோலாகலம். சேலம் அருகே உள்ள சின்னனூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. சின்னனூர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் ஸ்ரீ செல்வ மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் விழா எடுப்பது வழக்கம். அதன்படி நடப்பாண்டிற்கான திருவிழாவானது கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆலங்குட்டை முனியப்பன் கோவிலில் பூஜை செய்து அம்மனுக்கு பூச்சி ஆற்றுதலுடன் தொடங்கிய விழாவில் கடந்த 31ஆம் தேதி கம்பம் நடுதல், சின்னனூர் இளைஞர் குழு சார்பில் பால்குட ஊர்வலம், முளைப்பாறை ஊர்வலம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ செல்வ பெருமாள் சிறப்பு பூஜை, சக்தி அழைத்தல், பொங்கல் வைபவம், அழகு குத்துதல், பூங்கரகம், அக்னி கரகம் அடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய நிகழ்வு தொடர்ந்து வான வேடிக்கையென பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய அம்சமாக திருத்தேரோட்டம் இன்று அந்த பகுதிகளில் முக்கிய சாலைகளின் வழியாக வெகு விமர்சையாக நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ செல்வ மாரியம்மன் எழுந்தருளி சிறப்பு அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கும் திருத்தேருக்கும் கிடா படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டதை அடுத்து பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முழுக்க முழுக்க 5 கிராம பெண்கள் மட்டுமே சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்ததோடு மட்டுமல்லாமல் அம்மனின் சரண கோஷங்கள் முழங்க திருத்தேரினை இழுத்து வணங்கி மகிழ்ந்தனர். பறை, பம்பை மற்றும் கேரள செண்டை மேளங்கள் முழங்க தொடங்கிய திருத்தேர் ஊர்வலமானது சின்னனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த பிறகு வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலை திருத்தேர் வந்தடைந்து நிலைநிறுத்தப்படும் என்றும் வரும் 11ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும் கம்பம் பிடுங்குதல் நிகழ்வும் நடைபெற்று விழா இனிதே நிறைவு பெற உள்ளதாக ஊர் கவுண்டர்கள், பூசாரிகள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த திருத்தேர் வைபவத்தை ஒட்டி அந்த பகுதி முழுவதும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன என்பதும், வீராணம் வலசையூர் பிரதான சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற
சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.